பாபா தினமும் காலையில் சாவடி வழியாகத்தான் பிச்சைக்காக செல்வார். மாலையில் அங்கிருந்துதான் பட்னப்பிரவேசம் செய்வார். மாலை வேளைகளில் சாவடி எதிரில் வந்து தம் அடையாள விரலையும் தலையையும் முன்னும் பின்னும் அசைத்து திக்குகளை வணங்குவார். இதை தவிர சில நாட்கள் சாவடியில் தங்குவார். துவாரகமாயிலிருந்து பாபா பெரிய மேளதாளத்துடன் சாவடிக்கு வருவார். அங்கே இருக்கும் மக்களிடம் பாபா உதிர்க்கும் உன்னதமான அந்த வார்த்தைகள் அங்கே கனிவோடு கமழ்ந்து கொண்டிருக்கும். நம்பிக்கை என்பது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. என்மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய எல்லா துர்க்குணங்களும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களை நம்புகிறேன். உங்களுடைய கடைசி விருப்பம் என்ன என்பதும் எனக்கு தெரியும். எனவேதான் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி வாழணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். எப்பொழுதும் நான் உங்களுடைய நலனிற்காகத்தான் உழைக்கிறேன். அப்படி இருந்தும் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. பாபா இப்படியாக பேசிக்கொண்டிருந்தார். உற்சாகம் வந்துவிட்டால் இப்படி பேசுவார். பக்தர்கள் அனைவரும் அவரது பேச்சை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரின் வலியும் வெவ்வேறானது, கதையும் வேறானது. ஒவ்வொருத்தர் வாழும் வாழ்க்கையும் நடந்து செல்லும் பாதையும் வெவ்வேறானது. எனவே நான் உங்களுக்கு சரியான பாதை காண்பிக்க வேண்டியிருக்கிறது. முதல் பார்வையில் நான் காட்டிய பாதை உங்களுக்கு தவறானதாக தெரியும். ஆனால் அதன் மேல் நம்பிக்கை வைத்து பயணத்தை மேற்கொண்டால் கடைசியில் சுகம் அனுபவிப்பது நீங்கள்தான். அவன் நம்பிக்கையுடன் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலேயே சென்றால் துயரம் நிச்சயம். எனவேதான் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கிறேன். இதை கேட்டு பக்தர்கள் இப்போது தலையை ஆட்டினார்கள். எப்பொழுது நீங்கள் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு மீள முடியாமல் தத்தளிக்கின்றீர்களோ அப்பொழுது என்னிடம் தஞ்சமடைகின்றீர்கள். இந்த பக்கீர் எப்படியாவது நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையுடன் வருகின்றீர்கள். ஆனால் இந்த நம்பிக்கையோடு 2 விஷயங்கள் ஒட்டியிருக்கின்றன. ஒன்று குணமாகணும் என்கின்ற சுயநலம், மற்றொன்று யாரும் உதவி செய்யாத நிலைமை. உதவியின்மையாலும் சுயநலத்தினாலும் ஏற்படும் நம்பிக்கையானது உறுதியாக நிற்காது. பக்தி மற்றும் ஆழமான ஈடுபாட்டினால் உண்டாகும் நம்பிக்கைதான் உறுதியானது. உயிர் போகின்ற நிலை ஏற்பட்டாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். எப்படி குரங்கு மரத்திற்கு மரம் தாவும் போது கிளையை உறுதியாக பிடித்து கொண்டு செல்கின்றதோ அதேபோல் நீங்களும் நம்பிக்கை என்கின்ற கிளையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏற்படாது. ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கடவுள் எல்லாம் அறிந்தவர். எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு உங்கள் கடமையை செய்யுங்கள். அவர் இச்சை இல்லாமல் புல் கூட அசையாது. கண்ணின் இமைகள் கூட துடிக்காது. யாரையும் கோபித்து கொள்ளாதீர்கள். யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஏனென்றால் இதுதான் வேதனைக்கும் வேறுபாட்டிற்கும் மூல காரணம். பொறாமை என்பது மிகப்பெரிய நோய். இது தன்னையே எரித்துவிடும். யாரை கண்டு நாம் பொறாமைப்படுகின்றோமோ அது அவர்களை ஒன்றும் செய்வதில்லை. நமக்குத்தான் நஷ்டம் ஏற்படுகிறது. யாராவது கெடுதல் செய்தாலும் அல்லது செய்ய நினைத்தாலும் அவர்களுடன் சண்டை போடாதீர்கள். உண்மை என்னவென்றால் நல்லதோ கெட்டதோ மனிதன் செய்வதில்லை. அதற்கு அவன் ஒரு ஆயுதமாக இருக்கிறான். செய்பவனும் செய்விப்பவனும் கடவுள்தான். அவன் மேல் நம்பிக்கை வைத்து கடவுள் காட்டிய வழியில் கவலையில்லாமல் செல்லுங்கள். இப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கை எனும் கடலை சுலபமாக தாண்டிவிடலாம். பாபா இப்படி சொன்னதுதான் தாமதம். அங்கு குழுமியிருந்த பக்தர்கள் அனைவரும் தங்கள் உள்ளத்தில் புத்தொழிற் பெற்றது போல் உணர்ந்தனர். பெருங்குரலுடன் சாய் மகராஜ் கி ஜே என்ற பெருத்த குரலுடன் ஒலி எழுப்பி தங்கள் நன்றியை தெரிவித்தனர். பாபா கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்தார். அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆனந்தத்துடன் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஓம் சாய்ராம்.